1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஞானிகளோட புகைப்படங்களையோ சிலைகளையோ வீட்டில் வச்சு வழிபடலாமா, இது எந்தளவுக்கு நமக்கு நன்மை தரும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. புத்தர், மகாவீரர், சாய்பாபா இந்த மாதிரியான ஞானிகளோட புகைப்படத்தையும் சிலைகளையும் வீட்டில் வச்சு வழிபடலாமா சார்? இதுதாம்மா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா, கடவுள்களுடைய ஜாதகங்களை வச்சு வீட்டில் வழிபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர் ஒருத்தருங்க வரும்போது ஒரு கேள்வி கேட்டிருந்தார்ல, அதே போல் தான் கேள்வி. நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த கடவுளை வழிபடுவதோ மனதுக்கு பிடித்த தலைவர்களை உங்கள் வீட்டில் வச்சுக்கிறதோ எந்த வகையிலும் தவறு கிடையாது. உங்களுக்கு அது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம். இப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு விதமான வழிபாடு பிடிக்கும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா அம்மன் தெய்வங்களை மட்டும் வழிபடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நெத்தியில் குங்குமம் தான் வச்சுருப்பாங்க. நம்மளுடைய கணக்குப்படி சாதாரணமாக ஆண்கள்லாம் விபூதி எல்லாம் சந்தனம் வச்சுருப்பாங்க, பெண்கள் குங்குமம் வச்சுக்கிறது தான் இயல்பு. ஆண்களில் எத்தனை பேர் குங்குமம் மட்டுமே வச்சுட்டு வர்றவங்க நிறைய பேரை பார்க்குறவங்கள நெத்தியில் குங்குமம் மட்டுமே வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சக்தி வழிபாடுகளை அதிகமாக மேற்கொள்ளவர்கள் இருப்பாங்க. அம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, இது போல் பெண்கள் சம்மந்தப்பட்ட பெண் தெய்வங்கள் வழிபாடை அதிகமாக பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இவங்க இல்லை நீங்கள் ஜென்ஸ் தானே, நீங்கள் எப்படி பெண் தெய்வங்களை வழிபட முடியும் அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. பெண் அப்படிங்கிறது தாயோட வடிவம் இல்லையா? அதனால் இவர்கள் இதை வழிபடலாம், அவர்கள் அதை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா ஆண் தெய்வங்களை போய் பெண்கள் வழிபடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது சொன்னோம்னா சிவசிவா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, முருகா நீயே கேட்டுக்க அப்படிங்கிறாலே, பெருமாளே அப்படிங்கிறாங்கல்ல, இது அப்படியெல்லாம் இல்லை. அவர்களுக்கு என்ன பிடித்த தெய்வமோ, நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சில விஷயங்களை பழகிருப்போம்ல, அதுதானே எடுத்தோன்னே நம்மளோட வாயில் வரும். நமக்கு அது மேலே நம்பிக்கை இல்லாட்டி விட்டுடலாம், அவ்வளோதான். இதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த ஞானிகள் யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இவங்க யாரையுமே கடவுள் அவதாரங்களாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது. வாழுகிற காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மனித சமூகத்திற்கு வழிகாட்டி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பலருடைய துன்பங்களை எல்லாம் போக்குனவர்கள், அல்லன்னா துன்பங்களை போக்குவதற்கான வழிகாட்டியவர்களை தான் நம்ம ஞானிகள் அப்படின்னு சொல்கிறோம். நாம் அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா இறை தூதர்னு தானே சொல்கிறோம். அப்போ ஒரு முகமது நபி ஒரு இறை தூதர், ஜீசஸ் அவர் ஒரு இறை தூதர். இது உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் பல்வேறு மதங்கள் இருக்குது. அவங்க அவர்களை அந்த ஒரு வழிகாட்டியாக இன்னும் வழிபட்டுருக்காங்க. நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா புத்த மதம் இங்கே தானே தோன்றுச்சு. புத்தரை எத்தனை வீடுகளில் கடவுளாக நினச்சி வழிபட்டுருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, கிழக்கு ஆசிய நாடுகள் நிறைய பாருங்கள், ஜப்பான், தாய்லாந்து, சீனா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி நாடுகளில் கூட புத்த மத வழிபாடு இன்னும் அதுதானே பெரிய அளவில் இருந்துக்கிட்டு இருக்கு. புத்தர்களுக்கு கோயில் கட்டி வழிபடுறாங்க, வீட்டில் சின்ன புத்தர் சிலை வச்சும் வழிபடுறாங்க. இதில் மைனஸ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த ஞானிகளுக்கான என்ன அமைப்புன்னு பார்க்கும்போது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா, ஞானிகளை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்தில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் கேதுவின் நட்சத்திர சாரங்களில் நின்றாலே அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சிவன், பெருமாள் இந்த மாதிரி கடவுள்கள் வழிபாட்டை விட இந்த ஆழ்வார்கள், நாயன்மார்களை தேடி போய் வழிபடுறது, சித்தர்களை வழிபடுறது, சாய்பாபா, புத்தர், மகாவீரர் இது போன்ற ஞானிகளை வழிபடுறது அவர்களுக்கு இயற்கையாக வந்துடும். இப்போ அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த புத்தர், மகாவீரர் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த மார்க்கத்தை பின்பற்றுவர்கள் யாரை வச்சு வழிபடுவாங்க? ஜீசஸை பின்பற்றுவர்கள் அவர்கள் எல்லா வீட்லேயும் ஜீசஸ் படம் இருக்கும், அவங்களுடைய வாகனங்களில் இருக்கும், அவங்களோட பாக்கெட்டில் இருக்கும், அவங்களோட பர்ஸில் இருக்கும். அதே போல் இறை வழிபாடு அந்தந்த மதங்களை சேர்ந்தவர்கள் வழிபடும்போது அதை வச்சுருப்பாங்க. சில பேர் புத்தர் இந்த மாதிரி மகாவீரர்லாம் பார்த்திங்கன்னா, மகாவீரர் வழிபாடை நீங்கள் நிறைய மெயினாக எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம மார்வாடியின மக்கள் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய தொழில்களெல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய படம் இருக்கும். ஸோ ஞானிகளை வச்சு இவங்க எப்படி வழிபடுறாங்க, அதனால் அவங்க கஷ்டப்படுவாங்கலாம் சொல்ல முடியாது. அதாவது நம்ம ஜாதகத்துக்கு எது சரியான அம்சமோ அது எங்கே இருந்தாலும் வேலை பார்க்கும். சில பேர் என்ன சொல்ல போனீங்கன்னா வாஸ்துங்கிற பேரில் இது இங்கே வைக்காத, அதை அங்கே வைக்காத அப்படிலாம் சொல்லிகிட்டே வருவாங்க. வாஸ்துங்கிறது ஓரளவுக்கு உண்மை தான். அந்த வட துருவம் தென் துருவங்கிறாங்கல்ல, நம்ம இன்னும் கூட தூங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தலை வைக்கணும், அந்த பக்கம் கால் நீட்டக்கூடாதுலாம் சொல்கிறாங்கல்ல. இது எப்படின்னா தென் துருவம் வட துருவத்தோட சந்திப்பு. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா
தெற்கிலேருந்து நம்ம வந்திருக்கோம், அதுங்க அழிந்து போனதுனால அவர்கள் நினைவாக நம்ம கால் நீட்டக்கூடாது, இப்படியெல்லாம் சில தத்துவங்கள் இயல்பாக சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சூரியன் எங்கே உதயமாகுது, எந்த திசையில் உதயமாகுது, எந்த திசையில் அஸ்தமனமாகுது. அப்போ உதயமாகிற திசையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பக்கம் மாறி போனதுனால அஸ்தமனமாகிற இடத்தோட சூரிய வெளிச்சம் அதிகமாக படுற இடம் ஹீட் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல மரங்கள் அதிகமாக வளருங்க. கிழக்கு பகுதியில் வேணாம், தெற்கு பகுதி உயரமாக இருக்கட்டும், வடக்கு பகுதி குறைவாக இருக்கட்டும். இப்படி வாஸ்துக்கு பேசிக் 8 திசைகளை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான். இதை வச்சுக்கிட்டு ஆளுக்கால் என்ன தோணுதோ எல்லாத்தையும் விட வேண்டியது. அதே போல் விருட்ச சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த விருட்ச சாஸ்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா தாவரங்கள் எப்படி இப்படி வளர்க்குறது கொள்வது தான். பருத்தி, அகத்தி, பனை, நாவல், நெல்லி, லவங்கம் இதெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் சொல்லுவாங்க. நம்மாழ்வார் ஐயா என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு தாவரங்க இருந்து தான் ஆகணும். பார்த்தீனிய செடியை தான் வளர்க்க முடியாது, பாதிப்பு வரும். சில செடிகளை வச்சா பாம்புகள் இந்த மாதிரி இதெல்லாம் பூந்துடும். அதுதான் தவிர இதங்க வைக்காதங்கிறான், சுண்டைக்காய் செடியை வைக்காதங்கிறான், எலுமிச்சை செடியை வைக்காதங்கிறான் சொல்லுவாங்கள்ல. இது மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரி, நீங்கள் அந்த மாதிரி தோட்டத்தில் ஏதாவது வளர்க்குறீங்களான்னு கேட்டால் இவங்களுக்கு தோட்டமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு அதில் ஒன்று தான் புத்தர் சிலைகள், இந்த மாதிரி ஞானிகளோட சிலையில் வீட்டை வச்சு வழிபடாதீங்க அப்படிங்கிறது. நம்ம வீட்டில் எவ்வளோ உருவங்களை வச்சு வழிபடுறோம், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கேபி அஸ்ட்ராலஜியில் கேபி ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஒரு பதில் சொல்லியிருப்பார். எனக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லை, நான் விநாயகரை சந்தன விநாயகரை வழிபடுவதா இல்லை வெள்ளியில் செய்யப்பட்ட விநாயகரை வழிபடுவதுன்னு ஒரு 4-5 விதமான விநாயகரை சொல்லி அந்த அம்மா கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், இப்போதைக்கு இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரத்தில் இந்தந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது, இந்தந்த ஆதிபத்தியங்கள் சொல்லுவாங்க. 2-7, 2-7-11, 2-5-11 இப்படி சொல்லிட்டு இது நடந்துக்கிட்டு இருக்கு. இது முடிஞ்சோன்னே அடுத்தது இந்த தேதியிலேருந்து இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரம், இந்தந்த எண்களுக்கான இந்தந்த இடங்களுக்கான ஆதிபத்தியம் நடக்க போகுது. நீங்கள் எதை கும்பிட்டாலும் எதை கும்பிடாட்டியும் நீங்கள் போனாலும் சரி போகாட்டியும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் குழந்தை பிறந்தே ஆகும்னு சொல்லுவார்ல. நாம் சாதாரண ஆட்கள் இல்லை. அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது திடீர்னு பவர் கட் ஆச்சுன்னா இந்த கரண்ட் எத்தனை மணிக்கு திரும்ப வருங்கிறத ஜோசியத்தில் கணக்கு போட்டு சொல்கிறவங்க. ஒரு ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பும்போது ஏறி உட்காந்துட்டு இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு கரெக்டாக அங்கே ரீச் ஆகுங்கிறத வரையும் கரெக்டாக சொல்கிறவங்க. இப்படியெல்லாம் சொன்னவங்க தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதை யாருமே மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை. இவங்க ஏதாவது உட்காந்துக்கிட்டு இந்த செடியை வளர்க்காதன்னா அவங்க பெரிய விருட்ச சாஸ்திர நிபுணர். இந்த இடத்துல இதை வச்சிடாத, இந்த இடத்துல மட்டும் வாசல் வச்சிடாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் பெரிய வாஸ்து நிபுணர். இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது தவறு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் இல்லாத காலகட்டத்தில், ரீல்ஸ்லாம் இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா புத்தகத்தை தான் நீங்கள் படித்தாகணும். அப்படி இல்லைன்னா இது போல் ஏற்கனவே புத்தகங்கள் படித்து அனுபவங்கள் ரீதியாக அதை செஞ்சிட்ருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் துணைக்கு போகணும். இப்போ ரெண்டுமே கிடையாது. யாருக்கும் படிக்கிற அளவுக்கு முதல்ல பொறுமை கிடையாது. இந்த ரீல்ஸில் யார் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆளுக்கார் ஒன்று கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்டே பாருங்களேன், சில பேர் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அவங்க அப்படி சொன்னாங்களே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ அவங்க தான் அப்படி சொன்னாங்கல்ல, அதையும் மீறி நீங்கள் ஏன் இங்கே வரீங்கன்னு தான் நம்ம கேட்க முடியும். இதுபோல் ஒன்று தான் இந்த ஞானிகள் படத்தை வைக்கக்கூடாது, இந்த சிலையை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. உங்களுக்கு பிடித்தவர்கள் யாராக இருந்தாலும் அதை நீங்கள் பார்க்குறதுனால உங்களோட பாசிட்டிவாக உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சந்தோஷம்தான். இப்போ நிறைய பேர் பார்க்குறோம்ல, சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மா படம் வச்சுருப்பாங்க, அப்பா படம் வச்சுருப்பாங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவோட படம் வச்சுருப்போம், குரு படத்துக்கு பூஜை பண்ணுறோம்ல. இது அவங்கவுங்க மனதுக்கு பிடித்த விஷயம். மகான்களோட படமும் சிலைகளோ இருக்கக்கூடாதுன்னா இந்த பொருளாதாரம் யாரோட கையில் இருக்குன்னு, நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பீப்புள் மார்வாடி பீப்புள் தானே. அவங்க வீட்டில் எல்லாத்துலேயும் ஒரு ஞானியோட படம் தானே இருக்குது. மகாவீரருங்கிற ஒரு ஞானி தானே. இன்னை வரைக்கும் நம்ம அம்பேத்கரை வச்சு பேசிகிட்டு இருக்கோமே, அம்பேத்கரை பற்றி பேசும்போது புத்தரை மறக்க முடியுமா உங்களால்? இதுபோல் ஒருத்தவங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. இதை போய் இது பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்கிறதுக்கான முதல்ல உரிமையாக நமக்கு கிடையாது. அவங்களா ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, எங்கள் வீட்டுக்கு வாஸ்து பாருங்கன்னா பார்த்துட்டு இதை இங்கே வை அதை அங்கே வைன்னு சொல்லலாம். அடுத்து எல்லாமே இந்த 12 கட்டங்களுக்குள்ள அடக்கங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். அதில் ஒரு போர்ஷன் தான் வாஸ்து. ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயோட ராகு அல்லது கேது சம்மந்தப்பட்டிருந்தாலே அவர்களுக்கு வாஸ்துப்படி வீடு அமையாது. மனதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறது சித்தர்களாக இருந்தாலும் ஞானிகளாக இருந்தாலும் கடவுளாகவே இருந்தாலும் அவர்களை வீட்டில் வச்சு வழிபடலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.